தீபாவளிக்கு காலையில 4 மணிக்கே எழுந்து கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு ரெடியாகி கிச்சனுக்கு வந்துட்டேன். வடைக்கும் சாம்பாருக்கும் பருப்பு ஊற வச்சுட்டு வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் இட்லி வேக வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பாயாசத்துக்கு பருப்பு வேக வச்சிருக்கேன். அது எடுத்ததும் சாம்பாருக்கும் பருப்பு வேக வச்சுட்டேன். குக்கர் இறக்கி வச்சுட்டு சாம்பாருக்கு தாளிக்க ஆரம்பிச்சுட்டு, எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு தாளிச்சுட்டு, கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு, கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சிருக்கேன். அது நல்லா வெந்ததும் வேக வச்ச பருப்பு சேர்த்து கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். தாளிப்பு கரண்டில நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை தாளிச்சு பாயாசத்துல சேர்த்துட்டேன். வடைக்கு மாவை வச்சுட்டு வடை சுட ஆரம்பிச்சுட்டேன். சாமிக்கு படைக்கும் போது வெங்காயம் சேர்த்து செய்ய மாட்டோம். அதனால கொஞ்சம் வெங்காயம் சேர்க்காம வடை செஞ்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வடை செஞ்சேன். வடை பாயாசத்த படைச்சு சாமி கும்பிட்டு டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஈவினிங் ஆனதும் மறுபடியும் சாமிக்கு விளக்கேத்திட்டு, சாம்பிராணி, ஊதுவத்தி, கற்பூரம் இதெல்லாம் காமிச்சிட்டு, பஞ்சகாவிய விளக்கேத்திட்டு, அதனோட புகைய வீடு ஃபுல்லா காமிச்சிட்டு சாமி கும்பிட்டோம். நைட் ஆனதும் பட்டாசு வெடிச்சு தீபாவளிய நாங்க செலிப்ரேட் பண்ணோம். உங்க வீட்டு தீபாவளிய நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.